உன் குடும்பத்துக்காக நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, அந்த ஜெபத்தை நீ கடைசியா வச்சுட்டு உன் பைபிள்ல ஒரு ஜெப குறிப்பை வச்சுக்கோ. ஒவ்வொருத்தருக்காக ஜெபி. நம்முடைய தேசத்தை ஆளுகின்றவர்களுக்காக, உனக்கு பிரியமில்லாதவங்க ஆண்டாலும் சரி, பிரியம் உள்ளவங்க ஆண்டாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆளுகின்றவர்களுக்கு ஜெபிக்கணும்னு பைபிள் கட்டளையிட்டு இருக்குது. எங்க இருக்குது? நீங்க சொல்றதெல்லாம் வேத ஆதாரத்தோட சொல்றீங்களே, இது எங்க இருக்குது? 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல சொல்லுது. ஆளுகின்றவர்களுக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். நீ சரியான கிறிஸ்தவனாக இருந்தால் உன் வேத புஸ்தகத்துல ஒரு ஜெப குறிப்பு உன் தேசத்துக்காக. அடுத்தது மற்ற தேசத்துல, சோமாலியாவில் பிரச்சனைன்னு கேள்விப்படுறியா, பேப்பர்ல வாசிக்கிறியா, அந்த தேசத்துக்காக. இப்படி என்னென்ன விவரங்களை நீ பத்திரிகையில வாசிக்கிற, கேள்விப்படுறியோ அதெல்லாம் ஜெப குறிப்பில சேர்த்தலாம். உன்னுடைய அதிகாரி, மேல் அதிகாரி, மேனேஜர், உன்னுடைய முதலாளி, அதிகாரிகளுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு வசனம் சொல்லுது. ஆகவே நீ நல்ல விதமா கலகம் இல்லாம சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு